நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. நடுராத்திரி 12 மணிக்கு தலையில் ஹெல்மெட்டுடன் நடந்து சென்று கொண்டிருந்த நபர் பணி முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த காவலருக்கு ஏற்பட்ட சந்தேகம். கமுக்கமாக ஃபாலோ செய்த போது காத்திருந்த அதிர்ச்சி. நட்ட நடுராத்திரியில் தலையில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றது ஏன்? போலீஸ் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல் என்ன? நடுராத்திரி 12 மணி இருக்கும். தென்காசி கடையநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனில் தலைமை காவலராக வேலை பார்த்துட்டு இருக்கிற முத்துராஜ் டியூட்டியை முடிச்சுட்டு காரில் வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அப்போது கடையநல்லூரில் இருந்து தென்காசி போகிற ரோட்டில் ஒருத்தர் தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. நடுராத்திரி ரோட்டில் ஒருத்தர் தனியாக நடந்து போயிட்டு இருந்தாலே சந்தேகம் வரும். அதுலேயும் இவர் என்னடான்னா தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு நடந்து போகிறாரேன்னு காருக்குள்ளே இருந்த காவலர் முத்துராஜுக்கு டவுட் வந்திருக்கு. உடனே காரை ஓரமாக விட்டுட்டு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காரு தலைமை காவலர் முத்துராஜ். ஃபாலோ பண்ணுறது தெரிஞ்சா அவர் சுதாரிச்சிருவாருங்கிறதுனால காரோட ஃப்ரண்ட் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப ஸ்லோவாக கமுக்கமாக ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காரு. கொஞ்சம் தூரம் நடப்பாரு, அதுக்கப்புறம் படக்குன்னு பாஞ்சு பிடிச்சிடலான்னு பார்த்தா அவர் நடக்கிறாரு நடந்துக்கிட்டே இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு தலையில் ஹெல்மெட்டோட நடந்தே போயிருக்கிறாரு அந்த நபர். அதுக்கப்புறம் அந்த வழியாக வந்த ஒரு ஆட்டோவில் ஏறி இருக்காரு. காரோட வேகத்தை கூட்டின காவலர் முத்துராஜ் ஆட்டோவை வழிமறிச்சு நிப்பாட்டி இருக்காரு. ஆட்டோ டிரைவருக்கு வழிமறிச்சிருக்கிறது போலீஸ் தான் தெரிஞ்சிருக்கு. ஆனா பின்னாடி உட்கார்ந்திருந்த நபருக்கு அது தெரியல. கார்ல இருந்து இறங்கின முத்துராஜ் அந்த நபர்கிட்ட யார் நீங்க, எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்னையே ஏன் விசாரிக்கிறீங்க, நீங்க யாருன்னு கேட்டு எகிரி இருக்காரு. நான் போலீஸ்னு சொல்லியிருக்கிறாரு முத்துராஜ். ஆனா அப்பவும் ஒழுங்கா பதில் சொல்லாம போலீஸா இருந்தா என்ன எதுக்கு விசாரிக்கிறீங்க, நான் என்ன திருடனா கொலைகாரனான்னு கேட்டு குரலை வசதி பேசியிருக்காரு. அப்போ நடந்து போகும்போது எதுக்கு சார் தலையில ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு போறீங்கன்னு முத்துராஜ் கேட்டிருக்காரு. அதுக்கு அவரு கை வலிச்சிச்சு, அதனால தான் ஹெல்மெட்டை தலையில மாட்டிக்கிட்டு நடந்தேன், இதென்ன பெரிய குத்தமானு கேட்டிருக்காரு. இப்படியே 2 பேரும் பேசிட்டு இருந்தப்ப காவலர் முத்துராஜுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடையநல்லூர் அரசு மருத்துவமனைக்கு முன்னால நின்றுட்டு இருந்த பைக்கை ஒருத்தன் திருடிட்டு போயிருக்கான். அது சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை பார்த்தப்ப பைக்கை திருடினவனோட முகம் சரியா தெரியல. ஆனா அவன் நடந்து போறது முகபாவனை அறகுறையா தெரிஞ்சிருக்கு. ஆட்டோல வந்த நபரை பார்க்கறப்ப அன்னைக்கு பைக்கை திருடினவன மாதிரியே தெரியுதுன்னு காவலர் முத்துராஜுக்கு டவுட் வந்திருக்கு. அடுத்து அந்த இடத்துல வச்சே தங்களோட ஸ்டைல்ல விசாரிச்சிருக்காரு காவலர் முத்துராஜ். அதுக்கப்புறம் அந்த நபர் எல்லா உண்மையையும் ஒத்துக்கிட்டு சரணடைஞ்சிருக்காரு. ஹெல்மெட் போட்டுட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தவர் தென்காசி புளியங்குடியை சேர்ந்த மனோகரன். இவரோட முழு நேர வேலையே ரோட்டோரமா நிக்கிற பைக்கை திருடுறது தானா. கடந்த 7 வருஷத்துல கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை திருடி இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இவர் மேல எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் இது வரைக்கும் ஒரு கேஸ் கூட பதிவாகல. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுங்கிறதுனால பகல் நேரத்தில் பைக்குக்கார செகண்ட் ஹேண்டில் விற்கிற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. சாயங்காலத்துக்கு மேலே பைக் திருட்டில் ஈடுபட்டு இருந்திருக்காரு. அப்படித்தான் சிசிடிவி கேமராவில் முகம் தெரியக்கூடாதுங்கிறதுனால தலையில் ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு நைட்டு 11 மணிலேருந்து ரோட்டில் நடந்து போயிருக்காரு. ஆனால் அன்னைக்கு எந்த பைக்கும் சிக்காததால் வீட்டுக்கு கிளம்பலான்னு ஆட்டோ ஏறி இருக்காரு. அப்போதான் போலீஸ்கிட்ட வசமாக சிக்கியிருக்காரு. விசாரணைக்கு அப்புறம் தலைமை காவலர் முத்துராஜ் கடையநல்லூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆடிவேலுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காரு. உடனே அங்கே வந்த போலீஸ் மனோகரனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. அவர்கிட்ட இருந்து 3 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. மற்ற வாகனங்கள்லாம் எங்க வச்சிருக்காரு, வேற ஏதாவது குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்காராங்கிறது சம்பந்தமா
போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. 1 மணி நேரத்தில் 7 இடங்களில் கொள்ளை. பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பெண்களின் கழுத்தில் கிடந்த நகைகளை பறித்த வடமாநில கொள்ளையர்கள். ஒவ்வொரு இடங்களிலும் 10 நிமிட இடைவெளி. கடந்த பொங்கல் தினத்தன்று நிகழ்ந்த கொள்ளை பாணியிலேயே தற்போதும் கொள்ளை சம்பவம் அரங்கேற்றம். முந்தைய பாணியிலேயே கொள்ளை நடைபெற்றதால் விமானத்தில் தப்பி செல்வார்கள் என துல்லியமாக கணித்த காக்கி சட்டைகள். மும்பை செல்லும் இண்டிகோ விமானத்தில் பறக்க தயாராக இருந்த யூபி கொள்ளையர்களை போலீசார் சுற்றி வளைத்தது எப்படி? ஷார்ப்பா காலையில் 6:05 மணி. வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருந்திருக்காங்க திருவான்மியூர் இந்திரா நகர் பகுதியில் உள்ள மூதாட்டி லட்சுமி. அப்போ அந்த வழியா போன பைக் ஒன்று திடீர்னு தனக்கு எதிராக திரும்பி வந்திருக்கு. அதில் ஒரு இளைஞரோட தலையில ஹெல்மெட் இருந்திருக்கு. இன்னொரு இளைஞர் முகமுடியால கவர் பண்ணியிருக்காரு. என்ன ஆச்சு, 2 பேரும் ஏன் நம்மளை நோக்கி வராங்கன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த அம்மா கழுத்துல கிடந்த 5 சவரன் தங்க செயினை பிடிச்சு இழுத்துருக்காங்க. செயினை தக்க வச்சுக்க பார்த்த லட்சுமியை தள்ளி விட்டுட்டு சிட்டா பறந்து போயிட்டாங்க அந்த இளைஞர்கள். இத்தனை நாளும் மஞ்ச கயிறு தானே போட்டிருந்தேன், செயின் போட்டு 2 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ள இப்படி ஆச்சேன்னு அழுதுகிட்டே ஃபோன் பண்ணி தன்னோட மகனுக்கும் மகளுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க லட்சுமி. அடுத்து திருவான்மியூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் புகார் போயிருக்கு. இந்த சம்பவம் நடந்த அடுத்த 10வது நிமிஷம் பதறி அடிச்சு இந்திராங்கிற ஒரு லேடி சைதாப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. சார், வெட்டினரி ஹாஸ்பிட்டல் பக்கம் டிஃபன் கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன். காலையில் 6:15 மணிக்கு கடைக்கு முன்னால சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அம்மானு ஒரு குரல் கேட்டுச்சு. நானும் யார் கூப்பிடுறான்னு நிமிந்து பார்த்தேன். பைக்ல வந்த 2 இளைஞர்கள் என் கழுத்துல கிடந்த 4 சவரன் செயினை அறுத்துட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க சார். கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள சம்பவம் நடந்ததால தன்னால கத்த கூட முடியலன்னு சொன்ன இந்திரா, எங்க ஏரியாவில் இதுவரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லைன்னு மனம் நொந்து போய் பேசியிருக்காங்க. 10 நிமிஷ கேப்ல 2 பெண்கள் கிட்ட செயினை திருடின அதே 2 இளைஞர்கள் அடுத்து தங்களோட கைவரிசையை காட்ட போனது பெரும்பாக்கத்துக்கு. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய காலனியில உள்ள முதியவர் பிரான்சிஸ் தன்னோட மனைவி அமளியையும் 2.5 வயசு பேரனையும் அழைச்சிக்கிட்டு பக்கத்துல உள்ள அம்மா பார்க்குக்கு 6:30 மணிக்கு போயிருக்காரு. தினமும் வர்ற பார்க்கு தான் அப்படிங்கறதால பேரனை ஓடி விளையாட விட்டுட்டாங்க முதிய தம்பதி. அப்போ திடீர்னு பேரனோட அழுக சத்தம் கேட்டிருக்கு. என்னாச்சு, கீழே எதுவும் விழுந்துட்டானான்னு ஓடி போய் பார்த்திருக்காங்க. ஆனா கழுத்தை பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டு இருந்திருக்கான் சிறுவன். அப்பதான் கழுத்துல கிடந்த 1.5 சவரன் செயின் காணாம போனதே தெரிஞ்சிருக்கு. 2 அங்கிள் தான் செயினை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சிறுவனுமே சொல்லியிருக்கான். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சேங்கிற மாதிரி செயின் தான் போச்சு, என் பேரனுக்கு ஒன்றும் ஆகலன்னு வீட்டுக்கு வந்த அமளி பெரும்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துட்டாங்க. பச்சை மண்ணுன்னு கூட நினைக்காம சிறுவன் கிட்ட செயினை கொள்ளையடிச்ச 2 பேரும் அடுத்தடுத்து 10 நிமிஷ இடைவெளியில சாஸ்திரி நகர்ல வாக்கிங் போயிட்டு இருந்த 60 வயது மூதாட்டி அம்புஜத்துக்கிட்ட 1/2 சவரன் செயின், கிண்டி எம்ஆர்சி மைதானத்துல வாக்கிங் போயிட்டு இருந்த 62 வயது மூதாட்டி நிர்மலா கிட்ட 5 சவரன் செயின், வேளச்சேரி டான்சி நகர்ல 70 வயது மூதாட்டி விஜயா கிட்ட 1.5 சவரன் செயின், வேளச்சேரி விஜயநகர் முருகம்மாள் கிட்ட 5 சவரன் செயின்னு கொள்ளையடிச்சிருக்காங்க. வலிமை படத்துல டைம்லைன் ஃபிக்ஸ் பண்ணி பைக்கிலேயே போய் கொள்ளையடிக்கிற மாதிரி அந்த 2 இளைஞர்களும் 1 மணி நேரம் டைம்லைன் வச்சு 7 இடங்கள்ல நகைகளை கொள்ளையடிச்சிருக்காங்க. இதே கொள்ளை சம்பவம் மாதிரியே தாம்பரத்துல கடந்த பொங்கல் அன்னைக்கு தொடர் செயின் பறிப்பு சம்பவம் நடந்துச்சே, ஏன் அந்த கொள்ளையர்களை இந்த கொள்ளையும் அரங்கேற்றி இருக்க கூடாதுன்னு போலீஸ்க்கு பொறி தட்டி இருக்கு. அந்த கொள்ளையர்கள் ஃப்ளைட்ல தான் தப்பிச்சு போனாங்க. அதனால இவங்க 2 பேரும் ஃப்ளைட்ல தப்பிச்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கணிச்ச போலீசார் ஏர்போர்ட்டுக்கும் தகவல் கொடுத்து அலர்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் ஜெட்டு வேகத்துல சென்னை ஏர்போர்ட்டுக்கு போன காக்கி சட்டைகள் கண்ணுல விளக்கெண்ணையை விட்டு வெளிநபர்களை நோட் பண்ணியிருக்காங்க. சந்தேகப்படுற மாதிரி யார் வந்தாலும் அவ்வளவு சாதாரணமா வெளியில விடல. இதுக்கு மத்தியில மும்பை செல்லும் இண்டிகோ விமானம் ஒன்று புறப்பட தயாரா இருந்திருக்கு. அதுல இருந்த போர்டிங் நடைமுறை எல்லாம் முடிஞ்சு 2 பேர் திருன்னு முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுல ஒரு இளைஞர் தான் தாம்பரத்துல நடந்த கொள்ளை சம்பவத்துல தொடர்புடைய இளைஞர்.
23 சவரனோட எஸ்கேப் ஆக பார்த்த உத்தரப்பிரதேச கொள்ளையர்களான சுராஜ், ஜாஃபர் 2 பேரையும் ஃப்ளைட்டுக்குள்ள வச்சு பிடிச்சு பழவந்தாங்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க போலீசார். 4 மணி நேரத்துல ஸ்மார்ட்டா செயல்பட்ட காக்கி சட்டைகளால 23 சவரன் நகையும் கிடைச்சிருக்கு. கொள்ளையர்களும் கடைசி நேரத்துல வசமா சிக்கிட்டாங்க. எந்த வழியா வந்தாங்க, வழித்தடங்களை முன்கூட்டியே பார்த்து வச்சு திட்டத்தை செயல்படுத்தினாங்களா, குறிப்பிட்ட ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து நகை கொள்ளையடிச்ச மாதிரி வேற எந்த வழித்தடத்திலையும் கொள்ளை சம்பவம் நடத்த திட்டம் போட்டிருக்காங்களா, இந்த கொள்ளைக்கு பின்னால வேற யாராவது இருக்காங்களான்னு தொடர்ந்து விசாரணை நடந்துகிட்டே இருக்கு. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் நின்று கொண்டிருந்த கார் கழுத்தறுக்கப்பட்டு கொடூரமாக இறந்து கிடந்த ரியல் எஸ்டேட் அதிபர். காரில் இருந்து சடலத்தை பார்த்து தலைதெறிக்க ஓடிய இளைஞர்கள். பார்ட்டி முடிந்தவுடன் உணவில் தூக்க மாத்திரைகளை மிக்ஸ் செய்து கொடுத்த மாமியார். கூர்மையான கத்தியால் கணவரின் கழுத்தை குத்தி கிழித்த மனைவி. தாயுடன் சேர்ந்து கணவனையே மனைவி கொடூரமாக கொலை செய்ததற்கு என்ன காரணம்? கொலையின் பின்னணி என்ன? மார்ச் 22ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு இளைஞர்கள் 2 பேர் கர்நாடக மாநிலம் சிக்கபனவரா பகுதியில் பைக்கில் போயிருக்காங்க. அப்போ நடுவழியில் கார் ஒன்று நின்றுட்டு இருந்திருக்கு. பைக்கில் வந்த இளைஞர்கள் ரொம்ப நேரமாக ஹார்ன் அடிச்சும் கார் நகரவே இல்லை. என்னடா இவ்வளோ நேரம் ஹார்ன் அடிக்கிறோம், எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு இளைஞர்கள் காருக்கு பக்கத்தில் போய் பார்த்துருக்காங்க. அங்கே போனதும் கொஞ்ச நேரத்தில் இளைஞர்களுக்கு கதி கலங்கிருக்கு. இதுக்கு மேலே இங்கே இருந்தோன்னா நமக்கு தான் ஏதாவது பிரச்சனைன்னு இளைஞர்கள் அங்கிருந்து தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போனவங்க கார் நிக்கிறத பத்தி மக்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்க வந்த மக்களுக்கும் கொலை நடுங்கிருக்கு. ஏன்னா காருக்குள்ள இளைஞர் ஒருத்தர் கழுத்தறுக்கப்பட்டு 2 கண்ணும் வெளியில வந்து கொடூரமா இறந்து கிடந்திருக்காரு. உடனே அங்க இருந்தவங்க சிலர் போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த காவலர்கள் காருக்குள்ள இருந்த சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க விசாரணையில் இறங்கினாங்க. கட்டமா கார்ல இருந்த செல்போனை கைப்பற்றின போலீஸ்காரங்க இறந்து கிடந்த இளைஞர் யாருன்னு தெரிஞ்சுக்க விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல தான் அந்த இளைஞரோட பேரு லோக்நாத் சிங்னும் ரியல் எஸ்டேட் வேலை பார்த்துட்டு இருந்ததும் தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு சிக்கபனவரா பகுதியை தங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த போலீஸ் லோக்நாத் சிங்கை யார் இப்படி பண்ணதுங்கிறதுக்கு துப்பு கிடைக்குமான்னு சோதனை பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் லோக்நாத் சிங் கார் நிறுத்தப்பட்ட இடத்துல இருந்து 200 மீட்டர் தூரத்தில் மது பாட்டிலாக கிடந்திருக்கு. அதை பார்த்த காவலர்கள் ஒருவேளை லோக்நாத் சிங் தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து மது குடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஏற்பட்ட தகராறுல அந்த நண்பர்களே கொலை பண்ணியிருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்ட போலீஸ்காரங்க லோக்நாத் சிங்குக்கு நெருக்கமானவங்களோட லிஸ்ட்டை எடுத்திருக்காங்க. அதில் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. லோக்நாத் சிங்கை யார் இப்படி பண்ணதுன்னு எங்களுக்கு தெரியாது சார், ஆனால் நாங்கள் எல்லாரும் மதியம் 1 மணி வரைக்கும் ஒன்றா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். லோக்நாத் சிங்கோட அவனோட மனைவி யசஸ்வினியும் அந்த பொண்ணோட அம்மா ஹேமாபாயும் தான் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. லோக்நாத் சிங் இறந்து கிடக்கிறாரு. அப்போ யசஸ்வினியும் ஹேமாபாயும் எங்கே போயிருப்பாங்கன்னு சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அந்த சரௌண்டிங்கில் உள்ள எல்லா சிசிடிவி கேமராக்களையும் ஒன்று விடாமல் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. ஆனால் எந்த துப்பும் கிடைக்கல. அடுத்து பெங்களூர்ல உள்ள யசஸ்வினியோட வீட்டுக்கு போன காவலர்கள் லோக்நாத் சிங் எங்கன்னு கேட்டிருக்காங்க. வெளியே போயிருக்காரு சார், எதுக்காக அவரை கேட்குறீங்கன்னு பதட்டத்தோட கேட்டிருக்காங்க யசஸ்வினி. ஒரு கேஸை பற்றி தாமா விசாரிக்கணும், நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்கன்னு போலீஸ் கேட்க யசஸ்வினிக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் வேர்த்து கொட்டிருக்கு. கூடவே நின்றுட்டு இருந்த ஹேமாபாய் எதுவும் பேசாம திருன்னு முழிச்சுட்டே இருந்திருக்காங்க. அதை நோட் பண்ண காவலர்கள் 2 பேர்கிட்டையும் விடாம கேள்வி மேல கேள்வி கேட்டிருக்காங்க. காவலர்களோட கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாம திணறின யசஸ்வினி தன்னோட கணவர் லோக்நாத் சிங்கை நானும் என் அம்மாவும் தான் சேர்ந்து அவரை போட்டு தள்ளிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக உங்க கணவனை மர்டர் பண்ணீங்கன்னு போலீஸ் கேட்டப்பதான் கொலைக்கான அத்தனை விஷயங்களும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. பெங்களூர்ல குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் கிருஷ்ணா சிங் ஹேமாபாய் தம்பதிக்கு 25 வயசுல யசஸ்வினி அப்படிங்கிற பொண்ணு இருக்காங்க. இவங்களுக்கும் லோக்நாத் சிங்குக்கும் இடையில தொழில் ரீதியான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவங்கள தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு வந்த லோக்நாத் உங்க மகளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்,
அப்படி இல்லைனா உங்க குடும்பம் வெளியில தலகாட்ட முடியாத மாதிரி பண்ணிருவேன்னு மிரட்டியிருக்காரு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம லோக்நாத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கிருஷ்ணா சிங்கும் ஹேமாபாயும் ஓகே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2024 டிசம்பர்ல குணிகல் பகுதியில் யசஸ்வினிக்கும் லோக்நாத்துக்கும் கல்யாணம் நடந்திருக்கு. திருமணமான 3 மாசத்திலேயே லோக்நாத் சிங்குக்கு வேற ஒரு பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டு நெருக்கமாயிருக்காங்க. லோக்நாத் கிட்ட தினமும் சித்திரவதை அனுபவிச்சுட்டு வந்த யசஸ்வினி இனிமே இவர் கூட வாழ மாட்டேன்னு அவங்களோட அம்மா கிட்ட சொல்லி அழுதுருக்காங்க. அது மட்டும் இல்லாம லோக்நாத் பல்வேறு சட்டவிரோத செயல்கள்லையும் ஈடுபட்டு இருந்திருக்காரு. பொறுத்து பார்த்த யஸ்வினி தன்னோட அம்மா ஹேமாபாயோட சேர்ந்து கணவர் லோக்நாத் சிங்கோட கதையை முடிக்க பிளான் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் லோக்நாத் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காரு. அந்த நிலையில தான் சம்பவத்தன்னைக்கு சோழதேவனஹள்ளியில லோக்நாத் புதுசா கட்டிட்டு வர கட்டடத்துல பார்ட்டி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அதுல அவரோட ஃப்ரெண்ட்ஸும் மனைவி யசஸ்வினியும் மாமியார் ஹேமாபாயும் கலந்துருக்காங்க. பார்ட்டி எல்லாம் முடிச்சு எல்லாரும் கிளம்பி போக லோக்நாத்துக்கு சாப்பாட்டுல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்திருக்காங்க ஹேமாபாய். அதை சாப்பிட்டதும் லோக்நாத் மயங்கிருக்காரு. அதுக்கு பிறகு லோக்நாத்தை ஆள் நடமாட்டம் இல்லாத சிக்கபணவராவுக்கு இழுத்துட்டு போய் கூர்மையான கத்தியால அவரோட கழுத்தை கிழிச்சிருக்காங்க. வலியால துடிதுடிச்ச லோக்நாத் அந்த இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. அத்தனை உண்மைகளும் போலீஸ் விசாரணையில அம்பலமாகிருக்கு. அடுத்து மனைவியையும் மாமியாரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளியிருக்காங்க. வயலில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளைஞர் ஆம்புலன்ஸில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீஸ் 2 நாட்களுக்கு பின் துடிதுடித்து அடங்கிய உயிர். ஆசைகளோடும் கனவுகளோடும் திருமண வாழ்வில் அடியெடுத்து வைத்த இளைஞருக்கு நேர்ந்த சோகம். திருமணமான 15 நாட்களில் கணவனை கூலிப்படைய ஏவி மனைவியே கொலை செய்தது ஏன்? நடந்தது என்ன? வயலுக்குள்ள ஒருத்தர் இரத்த காயங்களோட உயிருக்கு போராடிட்டு இருக்கிறதா போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போய் போலீஸ் பார்த்தப்ப ஒரு இளைஞரை யாரோ சுட்டுக்கொள்ள முயற்சி பண்ணியிருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் துடிதுடிச்சிட்டு இருந்த அந்த இளைஞரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. விசாரணையில அவர் பேர் திலீப்புங்கிறது தெரிய வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த அந்த திலீப் 2 நாளைக்கு அப்புறம் சிகிச்சை பலனளிக்காம இறந்துட்டாரு. திலீப்பை துப்பாக்கியால சுட்டது யாருங்கிறத கண்டுபிடிக்க அந்த ஏரியால உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சப்ப துப்பாக்கியால சுடப்பட்ட இளைஞர் 2 பேரோட பைக்ல வயலுக்கு வந்துட்டு இருந்த காட்சிகள் பதிவாயிருக்கு. அந்த பைக்ல வந்த 3 பேர்ல ஒருத்தரை மடக்கி பிடிச்ச போலீஸ் அவர்கிட்ட ஸ்பெஷல் கவனிப்புல விசாரணை நடத்திருக்காங்க. அப்பதான் போலீஸோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைச்சிருக்கு. உத்தரப்பிரதேசத்துல உள்ள அவுரியாவை சேர்ந்த 25 வயசான திலீப்புக்கும் 22 வயசான பிரகதிக்கும் கடந்த 5ஆம் தேதி கல்யாணம் நடந்திருக்கு. சொந்த பந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்த திலீப் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். பிரகதியும் அனுராகுங்கிறவரும் கடந்த 4 வருஷமாவே காதலிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த காதலுக்கு பிரகதியோட வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சதா சொல்லப்படுது. வீட்டுல என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் பிரகதி தன்னோட காதல்ல ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையான திலீப்பை கல்யாணம் பண்றதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம் திலீப் கிட்ட இருக்கிற பணம். வீட்டுல பார்த்திருக்கிற மாப்பிள்ளை ரொம்ப வசதியான ஆளு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு பணம் காசுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கல்யாணத்துக்கு அப்புறமும் நாம இதே மாதிரி பேசி பழகி ஜாலியா இருக்கலாம், அடிக்கடி தனிமையில சந்திச்சுக்கலான்னு காதலன் அனுராக் கிட்ட சொல்லியிருக்காங்க பிரகதி. இந்த ஐடியாவுக்கு அனுராகும் சரின்னு சொல்லியிருக்காரு. கடந்த 5ஆம் தேதி தான் பிரகதிக்கும் திலீப்புக்கும் கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் வழக்கம் போல நம்ம காதலன் அனுராக் கூட சந்தோஷமா இருக்கலாம், அதுவும் கணவனோட காசுலயே ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சு பிளான் போட்ட பிரகதியோட திட்டம் எல்லாம் சுக்கு நூறா போயிருக்கு. ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே திலீப்புக்கு பிரகதியை பத்தின விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இத்தனை நாள் போனது போகட்டும், இப்ப நமக்கு கல்யாணம் ஆகிருச்சு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதை வாழ்வோம், காதலை விட்டுரு, அனுராக் கூட பேசுறத விட்டுருன்னு அட்வைஸ் பண்ணியிருக்காரு திலீப். ஆனா கணவனோட அட்வைஸை இந்த காதலை வாங்கி அந்த காது வழியா வெளியே விடுற மாதிரி எதையும் கண்டுக்காம வழக்கம் போல தன்னோட காதலன் அனுராக் கிட்ட பேசி பழகிட்டு இருந்திருக்காங்க. இதனால திலீப் பிரகதிக்கு இடையில அடிக்கடி பிரச்சனை வந்திருக்கு. பிரகதியை அனுராக் கிட்ட பேச விடாம தடுத்திருக்காரு திலீப்.
கல்யாணத்துக்கு அப்புறமும் அனுராக் கூட ஜாலியா லவ் பண்ணிட்டு இருக்கலான்னு பார்த்தா திலீப் இப்படி பண்றாரேன்னு ரொம்ப கடுப்பாகி இருக்காங்க பிரகதி. அப்பதான் காதலன் கூட சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. எப்படியாச்சும் திலீப்போட கதையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவரோட சொத்தை எப்படியாச்சும் கைப்பற்றிட்டு நாம 2 பேரும் பணக்கார வாழ்க்கை வாழலான்னு பிரகதி அனுராக் கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூலிப்படைக்கு கொடுக்கறதுக்காக தன்னோட நகையை அனுராக் கிட்ட கொடுத்து இந்த நகையை வித்து அதுல வர்ற காசை வச்சு கூலிப்படைக்கு கொடுத்து திலீப்போட கதையை முடிக்க ரெடி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நகையை வித்து கிடைச்ச 1 லட்சம் ரூபாய், அது போக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கின 1 லட்சம் ரூபாய்னு மொத்தம் 2 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணி கூலிப்படையை சேர்ந்த ராம்ஜி சௌத்ரி கிட்ட கொடுத்திருக்காரு அனுராக். அதுக்கப்புறம் திலீப்பை தொடர்பு கொண்டு பேசின ராம்ஜி பிஸ்னஸ் விஷயமா அவங்க கிட்ட பேச வேண்டியிருக்குன்னு சொல்லி தனியா வர வச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு திலீப் போனப்ப ராம்ஜி கூட இன்னொருத்தரும் இருந்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பக்கத்துல உள்ள எங்க இடத்துக்கு போய் பேசலான்னு சொல்லி அந்த 2 பேரும் திலீப்பை 2 வீலர்ல அழைச்சிட்டு போயிருக்காங்க. பிசினஸ் விஷயமா தான் பேச கூப்பிடுறாங்கன்னு நம்பி போன திலீப்பை ஆள் நடமாட்டம் இல்லாத வயல்ல வச்சு கண்மூடித்தனமா அடிச்சு காயப்படுத்தியிருக்காங்க அந்த கூலிப்படை கும்பல். அதோட துப்பாக்கியில சுட்டு தள்ளி கூலிப்படையை சேர்ந்த 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. திலீப்பை ராம்ஜியும் அவர் கூட இருந்தவரும் பைக்ல வச்சு கூட்டிட்டு போன சிசிடிவியை வச்சுதான் போலீஸ் ராம்ஜியை கைது பண்ணியிருக்காங்க. விசாரணையில உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் திலீப்போட மனைவி பிரகதியையும் பிரகதியோட காதலன் அனுராக் கூலிப்படையை சேர்ந்த ராம்ஜின்னு 3 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில தள்ளிட்டாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு துப்பாக்கி, 4 தோட்டாக்கள், ஒரு பைக்கையும் போலீஸ் பறிமுதல் செய்திருக்காங்க. அதோட கூலிப்படையை சேர்ந்த மேலும் சிலரை போலீஸ் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. நிகழ்தகவு